ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு சூப்பரான சட்னி 10 மினிட்ஸ்லேயே எப்படி ரெடி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 15 பல் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 7 வரமிளகா எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சவுடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு கொடுக்குமே. ஸ்கிப் பண்ணாமல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சவுடனே கடுகு, சீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு அதை சட்னிலே ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்ட்டு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இட்லிக்கு மெல்லிசா தோசை சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய்.